நாமத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை வேலை நம்ம தொடங்கி வைப்போம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது ராஜா. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புவீராக ராஜா. வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய மகிமைதனத்தை நாங்கள் ருசி பார்க்க அப்பா வந்தவனமாய் போகாதபடி உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்பி நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படி உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்போ இந்த காலையா வேலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் ஆளுகை செய்யுங்க, நீரே வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உங்கள் பக்கத்தில் இருக்க நபரை பார்த்து சொல்லுங்க, எந்த சேதமும் உங்களை அணுகாது, உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது, அவைகளுக்கு அதிகாரம் கிடையாது. ஏமேன் ஏமேன். ஏன் தெரியுமா? தேவன் நம்மோடு உண்டு. God is with us. Amen. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் போதுங்க. எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது, எதுவுமே தொட முடியாது. இதே உற்சாகத்தோடு இதே வாஞ்சையோடு எழுந்து நின்று உங்களால் எழுந்து நிற்க முடியும் என்றால் சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்த என்ற பாடலை உற்சாகமாக நம்ம பாடுவோம். கரங்களை தட்டி அவருடைய சமூகம் என்னோடு கூட இருந்தால் போதும். நடந்து பனி துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் இந்த சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தங்கள் வேணே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தங்கள் வேணே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், இனி அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. மீண்டும் சொல்லுங்க, சிங்கக்கெபியோ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மீண்டும் மீண்டுமாய் சிங்கக்கெபியோ பகைக்குவர் அணுகாமல் நம்மளை காக்கின்ற தேவன், முடி கூட கருகாமல் காக்கின்ற தேவன். சிங்கக்கெபியோ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே
என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கரங்களை தாட்டி ஹல்லேலூயா ஆமென். கரங்களை தாட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible for him. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்று பண்ணுகிற தேவன் நீராண்டவரே. ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீராண்டவரே. வறண்ட நிலத்தை போல் இருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாய் நீர் வந்தீரே அப்பா. உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நீராண்டவரே. அவர் வசனம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென்று ஆமென் என்று இருக்கிறபடியினால் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என் தாசனாக தாவீதுக்கு நான் பொய் சொல்லுவேன், என் தாசனாக தாவீதுக்கு நான் பொய் சொல்லுவேன் என்று அவர் தாவீதுக்கு சாட்சியிடுகிற தேவனாய் இருக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, அவனுக்கு சாட்சியா இருக்கிற தேவன் நம் தேவன் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவர். விசுவாசத்தோடு பாடுவோமா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் அப்படி நீர் நிறைவேற்றினீர் ஆண்டவர் என்று சொல்லி உணர்வோடு ஆண்டவரே அப்பா நீர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்கள் நினைத்து நிறைவேற்றுகின்ற தேவன் நீரே என்று சொல்லி வாஞ்சையோடு பாடுங்க. மறவாம நினைக்கிற தேவன், கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தேவன். மனுஷர்கள் மாறினாலும் மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத தேவன். ஆமென். விசுவாசத்தோடு பாடுங்க இந்த பாடலை.
நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் இருக்கிற தேவன், மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் உங்களோடு கூட செய்த வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வேலையில் கூட அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒரு விசியா இந்த வருஷத்துக்கு இந்த மாதத்துக்கு உங்களோடு கூட சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஒரு ஆண்டவரே நீர் நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. உடன்படிக்கையின் தேவன், வாக்கு பண்ணின தேவன், நீர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடுவோமா? உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்வேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நாம் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. கொடுத்த வாக்குகள் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிற தேவன் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே. ஒரு விசியா கைகளை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நிறைவேற்றி முடிக்கிற தேவன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ பேர் நம்பினவர்கள் என்னை கைவிடலாம், ஏமாற்றம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வரலாம், நீர் என்னை ஏமாற்றத்துக்கு காலாக்க விடல ஆண்டவரே, என்னை மறவாமல் நினைக்கிற தேவன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மீண்டும் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். உங்களை குறித்து இன்ன காரியங்களை வைத்திருக்கிறோம். உங்களை உங்கள் கையை கொண்டு அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் பாடுவோம். நிறைவேற்றுவீரோ என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றும். மறவாமல்
நினைப்பவர், மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவர். சொல்லி சொன்னதை நிறைவேற்றி என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மீண்டும் மீண்டுமா, மறவாமல் நினைப்பவரே, இசையா. உணர்ந்து பாடு, மறவாமல் என்னை நினைத்திடப்போ ஒரு இசையா. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, அப்பாவை பார்த்து, மறவாமல் நினைத்தீரே ஆண்டவரே. எங்கேயோ குப்பையும் தூசியாயிருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இம்மற்றுமாய் உயர்த்தினீரே அப்பா. தகுதியுள்ள பாத்திரமாய் நீர் மாற்றினீரே அப்பா. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீர் நிறைவேற்றினீரே அப்பா. அப்பா, இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரே. இதோ ராஜா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆவி ஆத்தும சரீரத்தை அங்க ஒப்புக் கொடுக்கிறோம். வெறுமையான பாத்திரமா, காலியான பாத்திரமா உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க அப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிற கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. மாம்சம் இல்ல ராஜா, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்கிறோம் அப்பா. நான் சிறியன், நீங்க பெருகணும். உள்ளான மனிதன் பெருகணும் அப்பா. மாம்சம் ஒருபோதும் செயல்படக்கூடாது. நான் எந்த முடிவு எடுத்தாலும், என்ன வார்த்தைகள் பேசினாலும் மாம்சம் வரக்கூடாது ராஜா. ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக ராஜா. எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுவீராக ராஜா. இன்னும் பேசணும், இன்னும் சொல்லணும், இன்னும் செய்யணும். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க. You should not think with flesh. ஆவியிலே எங்களை நிரப்புங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. தகுதியுள்ள பாத்திரமாய் நீர் மாற்றுங்க. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களை விட்டு விலகாதபடி. மோசே எடுக்கணும் நீர் எப்படி பேசினீரோ அப்பா, பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நீர் எப்படி ஆண்டவரே அந்த இடத்தில் வெளிப்பட்டு, அதே போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஒரு மேகத்தை போல, ஷெகினா மேகத்தை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் அசைவாடுவீராக ராஜா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. We should carry out your presence ஆண்டவரே. நாங்க போகும் இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை அப்பா நாங்க ஆண்டவரே we should wear it. அப்படியா எங்களை வல்லமையுள்ள பாத்திரமாய் அப்ப நீர் பயன்படுத்துங்க. தேசத்துக்காய் எழும்ப, இந்த தேசத்துக்காய் எழும்ப, சபைகளுக்காய் எழும்ப அப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக எழும்ப எங்களை வல்லமையுள்ள பாத்திரமாய் நீர் எடுத்து பயன்படுத்த நீர் வழி நடத்துங்க. உம்மை போல நாங்க மாறணும் ஆண்டவரே. உம்மை போல நாங்க மாறணும் அப்பா. உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்ற வாஞ்சையோட ஆவியானவரே we need your presence Lord. உம்முடைய வல்லமை அப்பா இயேசுவை அப்பா எழுப்பின அதே வல்லமை, உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களை நிரப்பி உம்மை போல் மாற, உம்மை போல் பேச, உம்மை போல் வைராக்கியமாய் நாங்கள் ஜெபிக்க எங்களை நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி வாஞ்சையோடு இந்த பாடலை பாடுவோமா? இயேசுவே உம்மை போல் ஆக என் உள்ளம் வாஞ்சிக்குது ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்போம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக
செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தருமை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தருமை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. கேளுங்க, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம் வாஞ்சையோடு. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் தழைத்து விட்டே, கொல்லும் மையனே. ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் தழைத்து விட்டே, ஏற்றுக்கொள்ளும் மையனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபதீரவம் உண்டு உலகினில் என்று உலகத்தை வென்றேன் என்றீ. உபதீரவம் உண்டு உலகினில் உலகத்தை வென்றேன் என்றீ. உம்மை போல் உலகினை ஜெயித்தீரவே, உம்மை போல் உலகினை ஜெயித்தீரவே பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உம்மை போல் மாறணும், ஆண்டவர் உம்மை போல் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவர். இந்த உலகத்துக்கு உப்பா ஒளியா எடுத்து பயன்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்ப. இயேசுவே, இயேசுவே உம்மை போலாக. ஒரு விஷயம், இயேசுவே உம்மை போல் ஆகணும், உம்மை போல் ஆண்டவரை நாங்க மாறணும் என்று சொல்லு. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவை போல நான் மாறணும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். இயேசுவே உம்மை போல நான் வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாறணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை போல நாங்கள் மாறணும், எல்லா விதத்திலும் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் நடக்கையில, எங்கள் பேச்சுல ஆண்டவரே, எங்கள் சிந்தனையில கூட உம்மை போல நாங்க வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை போல சிந்திக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆவியானவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனே. நீர் பெரியவர், நல்லவர் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யும். கடைசியா ஒரு தடவை சேர்ந்து சொல்லுவீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியாது
பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போ ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போ ஜீவிக்கவே பலம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நேரத்துக்காக கடந்து போயிட்டு நம்ம காணிக்கை பகுதியை பார்த்துட்டு மெசேஜ் முடிவில் நம்ம கம்யூனியன் இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் கூட நம்ம மத்தியில் நமக்கு இந்த நாட்களில் நமக்கு விசேஷமாக இந்த ரிவைவல் நைட்ஸில் நிறைய காரியங்கள் கர்த்தர் செய்தார். அதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரிவைவல் நைட்டில் கூட நம்ம பிள்ளைகள் கலந்து கொண்டு இந்த செட்டப்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. நம்ம ஜாஸ்பர், அருண் அவங்கள கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அவங்க செய்த பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நல்ல நம்ம ஒர்ஷிப் டீம் ஒரே நாளில் குயிக்காக ரெடி பண்ணி அதை அழகான ஒரு ஒர்ஷிப்பை நம்ம டெலிவர் பண்ணாங்க. நல்ல ப்ரெசன்ஸாக கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரதுனால பிள்ளைகளை அவங்க கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அந்த ஒர்ஷிப் டீமை நல்ல கைகளை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, விசேஷமாக நமக்கு இந்த சனிக்கிழமை அன்று நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த தினத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது காலையில் 10 மணியிலேருந்து உங்களுக்கு நடக்கும். அதனால் வருகிற சனிக்கிழமை நாளை குறித்து வைத்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 9 மணிக்கும், அதாவது சாட்டர்டே சமயத்தில் நமக்கு மார்னிங்லேயும் 9 o'clock இருக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளுனாலும் அது எவ்ரி வீக் நடக்கிற அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்போதும் கூட நம்ம காணிக்கை பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போவோம். விசேஷமாக இந்த தினத்தில் கர்த்தர் நம்மை யாரெல்லாம் அவங்க இருதயத்தில் கர்த்தர் ஏவுகிறாரோ நம்ம அந்த கர்த்தருக்குடைய காரியங்களில் நம்ம ஈடுபடுவோமாக. விசேஷமாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவங்க இயேசுவின் ரத்தத்தை தெளித்த பொழுது அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை வந்தது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எகிப்தியர் மத்தியிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவங்க புறப்பட்டு போகும்பொழுது எப்படி போனாங்க தெரியுமா? அவங்க புறப்பட்டு போகும்பொழுது எவ்வளோ நாள் அந்த எகிப்தியர் அவங்க சுரண்டினாங்களோ இஸ்ரவேலரை, அதுக்கு இணையாக காட்டிலும் அதுக்கு மேலாக தங்கமும் வெள்ளி உடைமைகளும் அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனத்தார் பெற்றுக்கொண்டு அவங்க புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அவங்க புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஆராதனையை செலுத்தினார்கள். இன்னைக்கும் கூட கர்த்தருடைய ரத்தத்தை தியானிக்கிற ஜனம், கர்த்தருடைய ரத்தத்தை அதிகமாய் விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசுவின் ரத்தத்தை நம்ம அப்படி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய காரியங்களில் நம்ம இயேசுவின் ரத்தத்தை எப்பொழுதும் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் தெளித்து கொள்வோமானால் உண்மையிலேயே ஒரு பொருளாதார ஆசீர்வாதமும் அதில் உண்டு. அல்லேலூயா. விடுதலையும் உண்டு, அதே சமயத்தில் பொருளாதார ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. அது கர்த்தருடைய ஆராதனைக்கு என்று பயன்படும். அதனால இன்னைக்கும் கூட நம்ம இயேசுவின் ரத்தத்தை குறித்தெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இன்றைக்கும் கூட நான் இணையத்தின் மூலமாக நான் இந்த ஆஃபரிங்கை செலுத்த போகிறேன், இல்லை இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் ஆஃபரிங்கை செலுத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் விசேஷமாக இந்த ஆஃபரிங் என்வலப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இணையத்தில் பார்க்குறவங்க நீங்கள் இந்த நம்முடைய ஆப் இருக்கிறது, இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இல்லைனா cjclife.com/give அந்த முகவரிக்கு போகலாம். அதில் நீங்கள் போகுனீங்கன்னா அது மாத்திரம் இல்லை, இப்போ சர்ச் ஆப் இருக்கிறது, அந்த சர்ச் ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி சர்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா
அதில் கூட நீங்கள் செலுத்தும் விசேஷமாக நாங்கள் சர்ச் ஆப்பை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம். அது மூலமாக நீங்கள் ஆன்லைனில் செலுத்துறீங்க அப்படின்னா தமிழ் கேம்பஸ் என்ற அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை செலுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? இயேசுவே, என்னுடைய பொருளாதாரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் என்னுடைய சம்பாத்தியத்தின் மீதும் என் கைகளின் பிரயாசத்தின் மீதும் நான் தெளித்து கொள்ளுகிறேன். இயேசுவின் இரத்தம் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை செய்து ஆசீர்வாதத்தோடு கூட என்னை புறப்பட செய்யும். பொருளாதார செழிப்பு இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு உண்டு. என் கைகளின் பிரயாசம் இயேசுவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பயன்படுத்தினது போல நாங்களும் இயேசுவின் ஆலயத்துக்கும் இயேசுவின் ராஜ்யத்துக்கும் பயன்படும்படியாக எங்கள் பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் அப்படியே விசுவாசித்து நீங்கள் உங்களுடைய ஆஃபரிங்கை செலுத்தலாம். விசேஷமாக உலகத்தார் உலக காரியங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸில் அந்த ஸ்கூல்ஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணுறவங்க உங்கள் லைப்ரரியில் இந்த மாதிரி புத்தகங்களை வைத்துக்கொள்ளுங்க, இது இந்த மாதிரி புத்தகங்களை வைக்கணும் அப்படின்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பாருங்க, உலகத்தார் உலக காரியங்களுக்காக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய பொருளாதாரங்களை விதைக்க வேண்டும். அல்லேலூயா, அது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. அதனால நம்ம ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப சித்தமான காரியம். அல்லேலூயா, கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம மெசேஜ் நேராக கடந்து போகலாம். நீங்கள் கிட்ஸை நீங்கள் அனுப்பணும், ப்ரீடீன்ஸ் பண்ண போனோன்னா அவங்கள நீங்கள் அனுப்பலாம். இப்பொழுதும் கூட நம்ம மெசேஜ் பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். விசேஷமாக நீங்கள் எல்லாரும் எழுந்து உங்களுடைய ஒவ்வொரு அருகாமையில் இருக்கிற நபர்களை கைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷ விதமாக இயேசுவின் ரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும். சொல்லி எல்லாரும் சொல்லி எழுந்து கைகளை கொடுத்து, இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலை செய்து ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட தீர்க்க தரிசனமாக ஒவ்வொருவரும் எழுந்து கடந்து போய் சகோதரர்களுக்கு நீங்க வாழ்த்துதல் சொல்லுங்க. அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம இந்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைய இந்த தினத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மதுரம் அப்படின்ற ஒரு பெயர்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற போறோம். அப்படின்னா என்ன, அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. மாறாக கர்த்தர் என்ன பண்ணாரு, மதுரமாக மாத்தினார்னு அடிக்கடி நம்ம நிறைய பேர் தியானிப்போம். கர்த்தர் மெசேஜ்லாம் நிறைய கேட்டுருப்போம் நம்ம. அதில் விசேஷமாக இன்னைக்கும் கூட இந்த பகுதியை நம்ம இந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்து நம்ம படிப்போம். விசேஷமாக யாத்ராகமம் 15வது அதிகாரம் அதில் இருக்கிற அந்த வசனங்களை நமக்கு ஸ்க்ரீனில் போடுவாங்க. அப்போ நம்ம அந்த காரியங்களை நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மாரா என்ற ஒரு இடத்துக்கு வந்தபோது அந்த மாராவில் இருந்த தண்ணீரானது ரொம்ப கசப்பாய் இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, என்னத்தை நாங்கள் குடிப்போம் என்று அப்படி சொல்றாங்க. அந்த சமயத்துல அடுத்த வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஆங்கிலத்தில் ஒரு பீஸ் ஆஃப் வுட் அப்படின்னு சில இடத்துல சொல்றாங்க, லாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க வெட்டப்பட்ட ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான ஒரு இனிப்பான ஒரு தண்ணீராக மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும்
ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை அவர் சோதித்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அடுத்த வசனத்திலே, பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். தேவ ஆவியானவர் தகப்பனே, எங்களை கர்த்தாவே உம்முடைய மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பானவைகளை நீக்கி எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற வல்லமை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கும் கூட விசேஷமா இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்கும் பொழுது இதுல நிறைய நாள் நம்ம அடிக்கடி எங்க இந்திய தேசத்துல நம்ம எங்க சபையிலாம் அடிக்கடி இந்த காரியங்களை அதிகமா தியானிப்பாங்க. அதனால மாறா மதுரம் அப்படின்னா டக்குன்னு உடனே ஞாபகம் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க அந்த முதலாவது வசனத்துல போய் பார்த்தீங்கன்னா சூர் என்ற வனாந்திரத்துல அவங்க நடந்து வராங்க. ஒரு பெரிய வெற்றியோடு கடந்து வராங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து விட்டு இந்த இஸ்ரவேல் ஜனத்தார், ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துல குதிரை வீரர்களையும் தள்ளினார், எனக்கு எதிரியா இருந்த எதிரிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆழியில் ஆழ்த்தி போட்டார் என்று சொல்லி எல்லாம் பாடுறாங்க. மிரியாம்ன்ற ஒரு பெண் தீர்க்கதரிசி லீட் பண்ணி நடத்துறாங்க அந்த வர்ஷிப்பை. அருமையா நடக்கிறது. அந்த சமயத்துல பாடெல்லாம் பாடி முடிச்சு வெளியே வராங்க பாருங்க. வெளியே வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு, இவங்க வெற்றியில எங்களை என்னை ஆராதிக்கிறாங்க, இவங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல மூலமாக ஒரு நியமங்களையும் அதன் மூலமாக கட்டளைகளையும் நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, இவங்க போறாங்க. 3 நாளைக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா தண்ணியே கிடைக்காத ஒரு இடத்துக்கு போறாங்க. 3 நாட்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, தண்ணியே கிடைக்கல. இவங்க பாருங்க, இவங்க பெரிய தண்ணியெல்லாம் கடந்து வந்தவங்க, புரளுகிற மூழ்கி அடிக்கிற கடல், அதன் மத்திய ஆண்டவர் அதையே பிளந்து, தண்ணீரெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவே உனக்கு பிளந்து வழி கொடுக்கும்னு சொல்லி அப்படி கொண்டு வந்த தேவன் 3 நாள் தண்ணீர் இல்லாம நடத்துகிறார். அப்போ அந்த வழியா அவங்களுக்கு வந்தப்போ தண்ணீர் இல்லாத போற கூட பிரச்சனை இல்லை. அடுத்த வசனத்துல போனீங்கன்னா சொல்லுகிறது, அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததால் அதை அவர்களுக்கு குடிக்க கூடாது, அதனால் அவர்கள் அவ்விடத்துக்கு மாறா பேரிட்டார்கள். அந்த தான் அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். எப்போ 3 நாள் வனாந்தரத்துல நடக்கும் பொழுது கூட இல்லை, ஆனா அந்த மாறா என்ற இடத்துக்கு வந்தப்போ அங்க தண்ணீரை பார்க்குறாங்க. அந்த தண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் தங்களுக்கு உபயோகமா இல்லைன்னும் பொழுது என்ன நடக்குது, அவங்களுக்கு ஒரு முறுமுறுப்பு வருகிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன வருது, ஒரு கசப்பு வருகிறது, மனசுல ஒரு அங்கலாய்ப்பு வருகிறது, ஒரு வேதனை வருகிறது. இது எல்லாரும் நம்ம வாழ்க்கையில நம்மளால கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஏன் அப்படின்னா சில சமயங்களில் நம்ம துன்பங்களை கூட நம்ம சகித்து கொள்ளுகிறோம். நிறைய பேர் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கடந்து வந்தோம் பாதைகள், அதெல்லாம் கூட சகித்து கொண்டு வந்து இருக்கிறோம். ஒரு வேளை ஏழ்மையிலிருந்து வந்திருக்கிறோம், இல்லை ஒரு கஷ்டங்களிலிருந்து நடந்து வந்திருக்கிறோம். 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்து வந்தார்கள்.
நம்ம வாழ்க்கையில சில அடிபட்டு வந்தா கூட அதெல்லாம் கூட சகித்து கொள்கிறார்கள். ஆனா வராங்க, இந்த இடத்துக்கு வரும்போது பார்க்குறாங்க, இந்த வேலையில எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், இந்த திருமணத்துல எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் வாழ்க்கைக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நான் போற இந்த சபையில எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு இங்க ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், இந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நான் போகிற என் மாமியார் வீட்டுல எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு ஒரு அன்பு கிடைக்கும், எனக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க போய் சேருகிற அந்த இடத்துல அந்த தண்ணீர் தங்களை இளைப்பாற்றும் என்று போகும்போது ஏற்கனவே வாழ்க்கையில இருக்கிற தவிப்புகள், இவ்வளவு நாளும் கடந்து வந்த பாரங்கள், இவ்வளவு நாளும் கடந்து வந்த கண்ணீர்கள், இவ்வளவு நாள் அதெல்லாம் பொறுத்து கொள்ளுகிறார்கள். ஆனா ஒரு இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது கண்களுக்கு அது அழகா இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, இளைப்பாறுகிற ஒரு இடம் இருக்கிறது, அங்கு நமக்கு தாகம் தணிக்கிற ஒரு இளைப்பாறுதலான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது கண்களுக்கு அருமையா இருக்கிறானா அதை டேஸ்ட் பண்ணும் பொழுது வித்தியாசமா இருக்கிறது. அல்லேலூயா. மாமியார் வீட்டுக்கு போறோம், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும், எல்லாம் அருமையா இருக்கும். ஆனா அதை டேஸ்ட் பண்ணும்போது, அந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு, எதிர்பார்த்த இளைப்பாறுதல், எதிர்பார்த்த அந்த அமைதி அந்த இடத்துல கிடைக்கல பொழுதுதான் மனசுல என்ன வருது? அங்கலாய்ப்பும் வெறுப்பும் வேதனையும் வருகிறது. அல்லேலூயா. கடந்து வந்த பாதையில கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஒரு இடத்துல இந்த இடம் எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்னு நம்பினதுக்கு அப்புறம் அது ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துலதான் மனுஷனுக்கு எதை வருதுன்னா கசப்பு என்ற காரியம் வருகிறது. அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை குறித்து இன்றைக்கு நம்ம மனசுல கசப்பு வந்திருக்கிறதோ தெரியும், அது நியாயமான கசப்பு. அல்லேலூயா. அது இன்னும் நியாயம் இல்லாத காரியம் கிடையாது. நமக்கு வந்திருக்கிறது என்னது? நியாயமானது. 3 நாள் தாகத்தோடு வந்திருக்கிறாங்க, தண்ணீர் இல்லாம நடந்து வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல தண்ணீரை பார்க்கறாங்க. தண்ணீர் நேச்சுரலா அது அன்பை கொடுக்கணும், தண்ணீர் நேச்சுரலா அது இளைப்பாறுதலை கொடுக்கணும், தண்ணீர் நேச்சுரலா அது தாகத்தை தீர்க்கணும். அது போலதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம், ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு வேலை ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு புதிய குடும்பத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு புதிய எல்லைக்கு வந்திருக்கிறோம், ஒரு புதிய பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும், இந்த இடம் எனக்கு ஒரு சமாதானம் கொடுக்கும், இந்த இடம் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும், இந்த இடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு நம்பி வந்தா அந்த இடத்துல ஏமாற்றம் வரும் பொழுது, என்ன எதிர்பார்த்தமோ நடக்காத பொழுது, எது அது நேச்சுரலா கொடுக்கணுமோ அது கொடுக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையில கசப்பும் வேதனையும் அங்கலாய்ப்பும் முறுமுறுப்பும் வருகிறது. அல்லேலூயா. அது நியாயமானது, அது நியாயமானது. அல்லேலூயா. அதுல ஒரு தவறும் இல்லை. ஆனா இந்த கசப்பு என்ற காரியம் விசேஷமா என்ன பண்ணி விடுகிறது அப்படின்னா, இந்த தண்ணீரானது அந்த இடத்துல அப்படியே நிலையாய் இருக்கிறது. பாருங்க, இது இந்த இடத்த அவங்க சொல்லும் போது நீரூற்று என்றோ வேற எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. அது எதுக்கு பயன்படணுமோ அதுக்கு பயன்படாத மாதிரி மாத்தினது எது அப்படின்னா, அவங்க அந்த தண்ணீருக்கு உள்ளிருந்த கசப்பு என்கிற ஒரு தன்மை. அல்லேலூயா. நாம கூட எதுக்கு பயன்பட வேண்டுமோ அதுக்கு பயன்படாம மாத்துக்கிறதுக்கு எதிரியானவன் நமக்கு நம்ம மனசுல விதைக்கிற ஒரு விதைக்கு பேர் தான் கசப்பு. அல்லேலூயா. எதுக்கு அது பயன்படணுமோ அதுக்கு அதை பயன்படாம மாத்தணும். நியாயமா அந்த தண்ணீர் பயன்படணும், இது போய் பாய்ந்து செல்லணும், இது அநேகரை இளைப்பாறணும். ஆனா அந்த ஒரிஜினல் நேச்சர், அந்த ஒரிஜினல் பண்பு, அந்த ஒரிஜினல் தன்மையை
மாற்றி விடுகிற ஒரு குணம் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அங்கலாய்ப்புக்கும் நம் மனசுக்குள்ள வருகிற நியாயமான அந்த கசப்புக்கும் கூட இருக்கிறது என்பதை நம்ம இதன் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அது என்ன தன்மை உள்ளதா இருக்கணுமோ அந்த தன்மைக்கு திரும்ப கொண்டு வரணும்ன்றது அவருடைய முயற்சி. ஆனா அதன் மத்தியில நம்முடைய மனசுல சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் பிசாசு என்ன பண்ணுகிறான், கொண்டு வந்து விதைக்கிறான். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல, ஏன்னா இவன் பயன்படக்கூடாது, ஏன்னா இவன் எப்பேற்பட்ட தன்மை உடையவன் என்பது இவனுக்கு தெரியக்கூடாது, இவன் இந்த சமுதாயத்துக்கு உபயோகப்படக்கூடாது, இவன் இந்த காரியங்களில் பயன்படக்கூடாது என்பதுக்காக அங்கு விதைக்கப்படுகிற ஒரு விதைக்கு பேரு தான் அந்த கசப்பு என்ற காரியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறதா சொல்றது? அல்லேலூயா. அந்த இடத்துக்கு பேரு கூட வைக்கிறாங்க, மாறா அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பான ஒரு காரியம்ன்றது தான் அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பெண் ஒருத்தி போனா பாருங்க, அவ பேரு நகோமி என்கிற ஒரு பெண். அவ போனா, அவ எருசலேமை விட்டு, அவ தேவன் அவளுக்கு கொடுத்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு அவ பிரயாசப்பட்டா. அந்த இடம் ஒருவேளை அது நமக்கு ஒருவேளை இந்த பஞ்ச காலத்தில் உபயோகமா இருக்குமோ என்று சொல்லி அவள் பிரயாணப்பட போனாள். ஆண்டவர் இந்த இடத்துல பஞ்சம்னு சொன்னாலும் இவளுக்கு ஒன்றும் குறைவா இருக்கவே இல்லையா. வேதத்துல முடிவுல போய் பார்த்தோம்னா நொகோமியை சொல்றா, நான் அங்க இருந்த போது எனக்கு ஒரு குறைவும் இல்லாம இருந்ததுன்னு சொல்றா. அப்பனா என்ன அர்த்தம்? பஞ்சம்னு வெளியே ஒரு கேள்வி வருது, ஒரு கேள்விப்படுகிறோம். ஆனா கேள்விப்பட்ட உடனே ஒருவேளை அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இது இருக்குமோன்னு சொல்லி அவ தேவன் சொல்லாத ஒரு இடத்தை தேடி போறா. ஆனா இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது, ஆனால அவ கடந்து போறா. அந்த இடத்துல எல்லாவற்றையும் அவள் இழக்கிறாள். இழந்ததுக்கு அப்புறம் அவ சொல்றா, தேவன் என்னை மனசு ரொம்ப கசப்பா மாத்திட்டாரு, என் வாழ்க்கையில கசப்பு அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்றோம். அப்படி கூட நம்முடைய வாழ்க்கையில சில பேர் ஆண்டவர் சில சபையில பொசிஷன் பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு பட்டணத்துல நம்மளை பொசிஷன் பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு வேலை ஸ்தலத்துல பொசிஷன் பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு குடும்பத்துல நம்ம பொசிஷன் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம கேள்விப்பட்டு என்ன பண்றோம், நம்ம ஒருவேளை அங்க அதை காட்டிலும் இருக்குமோ என்று சொல்லி தேவன் சொல்லாத சித்தமில்லாத ஒரு இடத்துல நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானதை கேட்டு, தேவனுக்கு இதுதான் பிரியோன்னு கேட்டு, தேவனுக்கு இதுதான் சரியான வழி நம்ம கேட்டு விசாரித்து நம்ம போகும்பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது நமக்கு என்ன பண்ணுகிறது, பிரச்சனையையும் நம்முடைய வாழ்க்கையில மாறாவையும் கொண்டு வருகிற. அவ சொன்னா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனாங்க, என் வாழ்க்கையை ரொம்பவும் கசப்பாய் கர்த்தர் மாற்றினார். ஆனா கர்த்தர் மாற்றல, கர்த்தர் கசப்பை எதுவா மாற்றுவர், தேனாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமில்லாத ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடும் பொழுது நமக்கு என்ன வருகிறது, கசப்பு வருகிறது. அல்லேலூயா. மனசுல ஒரு வெறுப்பு வருகிறது, கர்த்தரை குறித்தே அதை குறித்த நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. 38 வருஷமாய் ஒரு மனிதன் ஒரு இடத்துல காத்து கொண்டே இருந்தான். 38 வருஷமா அவன் ஒவ்வொரு நாளும் அந்த பெதஸ்தா இந்த குளத்துல கலக்கப்படும். ஒரு தேவ தூதன் வருவான், அந்த தூதன் வந்து அதை கலக்கினா, முதலாவது நான் போய் இறங்கிட்டா எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் அங்கலாய்ப்போடு கூட படுத்த படுக்கையா இருக்கிறான். சுகமாயிடும், என்னைக்காவது ஒரு நாள் முன்னாடி போய் அந்த குளத்துல நான் எழுந்து விடுவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் காத்து கொண்டே இருக்கிறான். காத்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் கூட அவனால் அதுல இறங்கவே முடியும். ஏன்னா இவனுடைய சரீர பலவீனம் இவனுக்கு முன்பாக யாராவது போய் அந்த குளத்துல குதித்து விடுகிறார்கள், இறங்கி விடுகிறார்கள். இவனுக்கு எல்லாம் ஃபெயிலியராகவே நடக்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர், எவ்ரி அட்டெம்ப்ட் இஸ் a failure. எல்லாமே நான் பண்ணுகிற எல்லா முயற்சியும் எனக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருக்குது அப்படின்னு அவன் இயேசுவே நேர்ல வந்துட்டாரு. கர்த்தரே நேர்ல வந்து சொல்லுகிறேன், யார் இடத்துல ஆண்டவர்
கசப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல, யார் இடத்துல மனசுல இருக்குதோ அந்த மனசுல இருந்து ஆண்டவர் அதை எடுத்து போட விரும்புகிறார். அதனால அவனுக்கு அவனுடைய ஒரிஜினல் நேச்சரை ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் இவனை வெறும் குட்டையாக இல்ல புறப்படுகிற தண்ணீராக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவனை தேடி வருகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்ம மனசுல வியாகுலம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், அங்கலாய்ப்பு இருந்தாலும், கசப்பு இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம்மளை தேடி வருகிறார். அல்லேலூயா. நமக்கு அந்த குணம் இருக்கும்பொழுது, அந்த காரியங்கள் வரும்பொழுது, ஜனங்கள் அந்த தண்ணீரை எடுத்து சுவைத்து பார்த்துட்டு அவங்களால முடியாம அவங்க முறுமுறுத்து போனாங்க, தள்ளி போனாங்க, விலகி போனாங்க. நான் சொல்லுகிறேன், நமக்கு நேச்சுரலா வருகிற அங்கலாய்ப்பை கூட, நமக்கு இருதயத்துல இருந்து வருகிற புறப்படுகிற நேச்சுரலா வருகிற நியாயமாய் வருகிற கசப்பு கூட மற்றவர்களை நம்மிடத்தில் இருந்து தள்ளி வைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய உறவுகளிலே சில விரிசல்களை உண்டாக்குகிறது. நம்முடைய நியாயமான கசப்புகளும், நியாயமான அங்கலாய்ப்புகளும், நியாயமான முறுப்புகளும் கூட மற்ற மனிதர்களை நம்முடைய உறவிலிருந்து தள்ளி வைக்கிறது, விலக்கி வைக்கிறது, தூரமாக்குகிறது. ஆனாலும் ஒருவர் மாத்திரம் நம்மளை தேடி வருகிறார். அவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 38 வருஷமா எல்லாத்துலயும் ஃபெயிலியரா இருக்கிற அந்த மனிதனை தேடி, இவன் மனசு ஃபுல்லா கசப்பு, இவன் தோல்வியால நிறைந்த ஒரு மனிதனா இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வருகிறார், அவனை நோக்கி வருகிறார். அவன் அருகாமையில வந்து, மகனே நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. குருடனை பார்த்து கேட்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனா இவனுக்கு உதவி, இவனுக்கு தெரியும், இவனுக்கு ஸ்டக்கா இருக்கிறான். இவன் இப்படி மனசுல ஒரு அங்கலாய்ப்போட கூட இருக்கிறான். இவன் மனசுல எப்படிப்பட்ட ஒரு புலம்பலோடு கூட இருக்கிறான். இவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் வந்து அருகாமையில் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு நான் சுகமாக விரும்புகிறாயான்னாரு. அவன் சொன்னான், உள்ளத்தில் இருந்த அங்கலாய்ப்பு, உள்ளத்தில் இருந்த புலம்பல்கள், உள்ளத்தில் இருந்த கசப்புகள், உள்ளத்தில் இருந்த வெறுப்புகள், நகோமி அங்கலாய்த்தது போல தேவன் என்னை கசப்பாக்கினார், தேவன் என்னை அனுமதிக்கவில்லை, தேவன் என்னை விடு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் இருக்கிறான். அவனால தேவனே நேர்ல வந்து நின்ன பொழுதும் கூட அவனால சொல்ல முடியல. அவன் சொல்றான், அந்த குளத்துல என்னால இறங்க முடியல, இந்த குளத்துல என்னால சாதிக்க முடியல, இந்த குளத்துல எனக்கு விடுதலை வரல, இந்த குளத்துல என்னை இறங்க முடியல, நான் தொடர்ந்து நான் அப்படின்னு அவன் அங்கலாய்க்கிறான். அல்லேலூயா. பாருங்க, மனிதர்களுடைய சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கிறது. நகோமியை போல 38 வருஷங்களா இருக்கிற மனிதனை போல, இந்த பயன்படாத தண்ணீரை போலதான் நம்முடைய வாழ்க்கைகள் அநேக சமயங்களில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா, நான் ஏதாவது செய்யணுமா, நான் ஏதாவது நடத்தணுமானா அது நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல, யாத்திராகமம் 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, அடுத்த வசனத்துல அவங்க முறுமுறுக்கும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவங்க செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஆண்டவரே இதுக்கு விடுதலை என்ன. அவன் இந்த நேரத்துல யாரையும் நோக்கி கூப்பிடல, வேற எந்த ஒத்தாசையும் எதிர்பார்க்கல. அவன் தேவனுடைய ஒத்தாசையை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம் மனசும் நம்முடைய இருதயமும் கட்டுண்டு இருக்கிற சூழ்நிலையில, நம்ம மனசும் நம்முடைய வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலையில, நம் மனசும் நம்முடைய இருதயமும் ஒருவேளை கர்த்தர் மேலேயே கூட கசப்பா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். அல்லேலூயா. மனசுல தாவீதை போல சொல்லலாம், கர்த்தர் மேல உங்களுக்கு கசப்பு இருந்தா கூட நான் பரவாயில்ல, ஆனா கர்த்தரை நோக்கியே கூப்பிடலாம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். இங்கே மோசே, நீர்தானே எனக்கு அழைச்சீர், நீர்தானே இந்த ஜனங்களை நடத்தி வரும்படி சொன்னீர், நீர்தானே எங்களை அனுப்பி வச்சீர், நீர்தானே சிவந்த சமுத்திரத்துல 2 பிளத்து எங்களை அனுப்பி வச்சீர், நீர்தானே எங்களை போஷிப்பீர்னு சொன்னீர், நீர்தானே எல்லாத்தையும் சொன்னீர், ஆனா ஏன் எங்களை இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துல ஆழ்த்தினீர். ஒரு இவனுக்கு கூட கேள்விகள் கேட்டு கொண்டு இருக்கலாம். அநேக சாரம் இவங்க சொன்ன புலம்பினா, ஆண்டவரே இவங்களெல்லாம் நடத்துறதுக்கு நான் என்னப்பா, இவங்களை பெத்த தாயா, எல்லாம் என்ன கேட்குறாங்க, சாப்பாடு கேட்குறாங்கன்னு அவனுக்கு ஒரே ஒரு பயங்கர வேதனையோடு கூட புலம்பின ஒரு மனிதன் தான். ஆனாலும் அவன் எப்பொழுதும் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கே கசப்பு இருந்தாலும்,
நம்மளோட குடும்பத்தாருக்கு கசப்பு இருந்தாலும், அல்லது வேறு எதின் மீது நமக்கு கசப்பு மற்ற வெறுப்புகள் இருந்தாலும், ஆனா ஒரு காரியம் என்ன, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். எல்லாம் அவன் கைகளை வைத்து சொல்லுவோமா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்துண்டை காண்பிக்கிறார். அந்த மரத்துண்டை எடுத்து அவன் என்ன பண்ணுகிறான், அந்த தண்ணீரிலே அவன் போடுகிறான். தண்ணீரிலே போட்ட உடனே அந்த தண்ணீர் தேனா போல அது மதுரமாக மாறுகிறது. அதனுடைய பயன்பட முடியாத தன்மையானது விலகுகிறது. அது ஜனத்துக்கு தாகம் தீர்க்கிற ஒரு இடமாக அது மாறுகிறது. பயன்படக்கூடிய ஒரு இடமாக அது மாறுகிறது. பயன்படக்கூடிய ஒரு தண்ணீராக மாறுகிறது. இட் அட்ராக்ட்ஸ் அகெயின் த பீப்புள். திரும்பவும் ஜனங்களை அருகாமையில ஈர்க்கிற ஒரு தண்ணீராக மாறுகிறது. ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு இடமாக மாறுகிறது. அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, அவங்க செய்த ஒரே காரியம் என்னன்னா, அவங்க தேவனுடைய ஆலோசனையை கேட்டாங்க. தேவ ஆலோசனையின்படி அவங்க ஒரே காரியம் செய்தாங்க. அந்த மரத்துண்டை எடுத்து அந்த தண்ணீரில் கசப்பா இருந்த தண்ணீரில் அவங்க போட்டாங்க. அங்க ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சே நடந்துச்சு. என்ன நடந்தது, அந்த தண்ணீரில் இருந்த எல்லா கசப்புகளும் அந்த மரக்கட்டையானது ஈர்த்து கொண்டது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் சுகமாயிற்று. தண்ணீர் என்ன ஆயிடுச்சா, ஹீல் ஆயிடுச்சு. தண்ணீருக்கு ஒரு சுகம் வந்து விட்டது. அந்த தண்ணீருக்கு ஒரு ஆரோக்கியம் வந்து விட்டது. தண்ணீருக்கு சுவையுள்ள ஒரு குணம் திரும்பவும் வந்து விட்டது. அவங்க செய்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, அவங்க தன்னுடைய இருதயத்துல அந்த தண்ணீர்ல அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மரத்துண்டை எடுத்து போட்டது போல இன்றைக்கும் கூட நம்முடைய இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததை ஒரே ஒரு தடவை நம்ம தியானித்து பார்த்தோமானால் நமக்கு விடுதலை வந்து விடுகிறது. நாம இப்பொழுதும் கூட யோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நாம் படிக்க போகிறோம். யோவான் புத்தகத்திலே அங்கு 19வது அதிகாரத்திலே இயேசு அங்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அவருடைய சூழ்நிலை ரொம்பவும் கசப்பான ஒரு சூழ்நிலை. என்னன்னா, 2 திருடங்கள் மத்தியில போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. நம்மளை நம்ம நார்மலாவே என்ன, எனக்கு ஒரு ஸ்தானம் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுக்கல நமக்கு எவ்வளவு வருது, கோபம் வரும். ஆனா 2 திருடங்க மத்தியில ஆண்டவரை அங்க போட்டிருக்காங்க. ஏற்கனவே அது பெரிய அவமானம். அது அவமானப்படுத்துற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மேல போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இயேசுடைய தலைக்கு மேல போர்டெல்லாம் வச்சு அவரை எதுக்குன்னா நிந்தனைக்குள்ளாக்குறதுக்காக, அவரை பரிகாசம் பண்றதுக்காகவே அந்த போர்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய ஆவி, ஆத்மா, சிந்தை, சரீரம் எல்லாம் கசப்புள்ளதா ஆக்கணும்னு பிசாசுடைய தீர்மானம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையாவது இயேசு தேவனை தூஷிக்கணும் அல்லது தேவன் கசப்பாக்கினார்னு மாத்தணும், இவர் சமுதாயத்துக்கு பயன்படாமல் ஆக்கணும்னு அந்த சமயம்லயாவது அவன் முயற்சி செய்கிறான் பாருங்க. அப்போ வழியில போனவங்க தலையை துலுக்கி சொல்றாங்க, நீ தானே 3 நாளைக்குள்ள திரும்பவும் கட்டி எழுப்பேன்னு சொன்ன ஆளு, உனக்கு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள அதை கட்டி விடுவேன் அப்படிலாம் சொன்ன ஆள் நீ தானப்பா, நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றாங்க. அல்லேலூயா. வார்த்தைகள் வரும்போதே மனசுக்குள்ள அவங்கள குறித்த என்ன வந்துருக்கணும், கசப்பு வந்துருக்கும். இந்த மனிதர்கள் போக்குவரத்தா இருக்கிற வழியில போகிற போக்கரெல்லாம் என்ன பண்றாங்க, அப்படி பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சில பேர் அப்படி பேசி கொண்டிருக்கலாம். உங்களை குறித்து சில பேர் பேசுறதை கேள்விப்படும் உங்களுக்கு மனசுல அப்பேற்பட்ட ஒரு வேதனையும் வெறுப்பும் அங்கலாய்ப்பும் வரலாம். அடுத்து அங்க நின்ற மத தலைவர்கள் நின்று சொல்றாங்க, பரிசேயர்கள் நின்று சொல்றாங்க, எல்லாரையும் ரட்சித்தார் இவர் தன்னைத்தானே ரட்சிக்கிறது இவர் வல்லமை கிடையாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பரிகாசம் பண்றாங்க. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நான் நம்புகிற ஆட்கள் கூட, நமக்கு உறுதுணையா இருக்கிற ஆட்கள் கூட
ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு நினைக்கிற ஆட்கள் கூட நம்ம மேல என்ன பண்ணலாம், சில சமயங்களில் வேதனையான வார்த்தைகளை சொல்லலாம். இவங்கக்கிட்ட போனால் ஒரு சமாதானம் கிடைக்கும், அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொன்னால் அவங்க வேற மாதிரி பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் நினச்சி தான். அப்போ அப்படி கூட நம்ம மனசுல ஒரு வேதனையும் வெறுப்பும் வரலாம், அங்கலாய்ப்பு வரலாம், கசப்பு வரலாம். இயேசு அதை சகித்து கொண்டார், அவங்க மேல இல்லை. எல்லாத்தையும் முடிகிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறார், எல்லா கசப்பான சூழ்நிலைகளையும் அனுபவிக்கிறார். கடைசியா எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்னன்னா எல்லா கசப்புகளையும் அவர் என்ன பண்ணாரு, இவங்க கொடுக்கிற இந்த கசப்புகள் எல்லாத்தையும் அவரு அவங்களுக்கு விரோதமா அதை எழுப்பாமல் அதை எதுக்கு பயன்படுத்தினாருன்னா, அவர் அதை எல்லாத்தையும் ஒரு அந்த மரக்கட்டை தண்ணீரில் இருந்த கசப்பெல்லாம் உறிஞ்சி கொண்டது போல ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக நம் இருதயத்தில் வருகிற ஒவ்வொரு நாளும் எதையோ குறித்த ஒரு கசப்பு வருகிறது, எதையோ குறித்த ஒரு வேதனை வருகிறது, எதையோ குறித்து ஒரு அங்கலாய்ப்பு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நியாயமான அங்கலாய்ப்புகள் வருகிறது. நகோமியை போல சில சமயங்களில் தேவனை குறித்து கசப்பு வருகிறது, சில சமயங்களில் அந்த தொடர்ந்து ஃபெயிலியர் வந்ததுனால அவன் தேவனே வந்து முன்னாள் நின்னாலும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அந்த 38 வருஷமா கொலத்தருகிற இந்த மனுஷனை போல நம்ம இருதயம் கசப்படைந்திருக்கலாம், தீர்வை கண்டுபிடிக்க முடியாம அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு வருகிற எல்லா நிந்தனைகளையும் கசப்புகளையும் ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார், எல்லாவற்றையும் நான் உரிந்து கொண்டேன், எல்லாவற்றையும் நான் ஈர்த்து கொண்டேன், எல்லா கசப்புகளையும் நான் எடுத்துக்கொண்டேன். சொன்னாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமா இருக்கிறேன். இன்னைக்கு உங்க மனசுல ஏதாவது இன்னைக்கும் வருகிறதா? இன்றைக்கும் என் மனசுல வேதனை வருகிறதா, புலம்பல் வருகிறதா, முறுமுறுப்பு வருகிறதா, அங்கலாய்ப்பு வருகிறதா, வேதனை வருகிறதா, நியாயமான கசப்பு வருகிறதா? அதையும் இழுத்துக்கொள்ள, அதையும் தன் மீது அவர் எடுத்துக்கொள்ள அவர் தாகம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எதுக்கு தாகமா இருந்தார் தெரியுமா? நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய அங்கலாய்ப்புகளையும் ஈர்த்து கொள்வதற்கு அவர் தாகம் உள்ளவராக இருந்தார். அந்த கட்டைக்கு அவ்வளோ வல்லம் இருந்து தண்ணீர்ல போட்ட உடனே நம்ம அந்த தண்ணீர் அவ்வளவோ திரளான தண்ணீர், ஒரு சின்ன மரக்கட்டை எடுத்து போட்டாங்க பாருங்க, போட்ட உடனே அது தண்ணீர் முழுவதும் இருந்த அத்தனை அங்கலாய்ப்புகளையும் அது இழுத்து கொண்டது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் செக்க செவேல் இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, அத்தனையும் மாற்றி நான் அதை வெண்மையாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, ஒருவேளை சொல்லிக்கொண்டு இது என்ன, இதுக்கு தீர்வே கிடையாது, இது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கிறது, இதுக்கு தீர்வு கிடையவே கிடையாது நீங்க சொல்லி கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாவற்றையும் தீர்க்கிறதுக்கு நான் தாகம் உள்ளவராய் இருக்கிறேன், அதை தீர்க்கிறதுக்கு என்னால வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். ஒருவேளை சொல்லுவீங்களா, சமுத்திரத்துல நான் போட்டா கூட சமுத்திரமே கொள்ளாத அளவுக்கு என்னுடைய பாவம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒருவேளை சொல்லி கொண்டிருப்போம், நம்முடைய வேதனை அப்படி இருக்குது என்று சொல்லி கொண்டிருப்போமா? யோபு சொன்னா, என்னுடைய வேதனை கட்டு கடங்காததா இருக்கிறது அவனை புலம்பினான். அவனுடைய வேதனையை, அவனுடைய கசப்பையும் அவன் தேவன் மீதே கொண்ட அந்த காரியங்கள் அவனால பொறுக்க முடியல. அவர் நண்பர்கள் வந்தாங்க, இளைப்பாறுதல் கொடுப்பாங்கன்னு வந்தான், ஆனா அவங்க நண்பர்கள் பேசின வார்த்தைகள் அவனுக்கு கசப்பை கொடுத்தது, அங்கலாய்ப்பை கொடுத்தது, அவனுக்கு வேதனையை தான் கொடுத்தது தவிர ஆறுதல் கொடுக்கல. அவன் அங்கலாய்த்தான், என்னுடைய வேதனை சமுத்திரத்தை காட்டிலும் பெரியதுன்னு சொல்றான். ஒருவேளை நமக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானாலும் சரி, அந்த சமுத்திரத்தை காட்டிலும் இயேசுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவியும், நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கழுவியும், நமக்கு வேதனைகளையும் அங்கலாய்ப்பையும் கசப்பை உண்டாக்குற சகல காரியங்களையும் சுத்திகரிக்கவும் அதுக்கு வல்லமை உள்ளவதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? உங்க இருதயத்தில் கரத்தை வைத்து, உங்களுடைய வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வைத்து நீங்க உயர்த்தி இடது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசுவே, என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்கிற ஒரு தேவன் நீர், என் இருதயத்தின் புலம்பல்களை காண்கிற தேவனா இருக்கிறீர். மனிதர்களின் புலம்பல்களை கேட்டு, மனிதர்களின் அங்கலாய்ப்பை கேட்டு, என் வாழ்க்கை துணை கூட
என்னுடைய கண்ணீரை புலம்பலையும் கண்டு தூர விலகலாம், ஆனா என்னை நோக்கி வருகிறவர் நீர் ஒருவரே. உம்மீது என் பாரத்தை வைக்கிறேன், என் அங்கலாய்ப்பை வைக்கிறேன். இந்த தீர்க்க முடியாத காரியத்துக்கு உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தீர். என் பிரச்சனைகளையும் என் வேதனைகளையும் தீர்க்கிறதற்கு இன்றைக்கும் நீர் தாகமுள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய கல்வாரி ரத்தம் எல்லா வேதனைகளையும் கசப்பையும் இழுத்து கொள்ளுகிற, ஈர்த்து கொள்ளுகிற வல்லமையோடு கூட இன்றைக்கும் உயிர் உள்ளதாயிருக்கிறது. அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் அதை உணர்கிறேன், அதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தை என் இருதயத்தில் தெளித்துக் கொள்ளுகிறேன், என் சிந்தையில தெளித்துக் கொள்ளுகிறேன், என் வாழ்க்கையில தெளித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசு நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் சிலுவையில ஈர்த்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் அப்பவே கொடுத்து விட்டார். இன்றைக்கு நாம செய்வது அதை விசுவாசிக்கிற விசுவாசம் மாத்திரமே. அல்லேலூயா. இதுக்காக நீங்க எந்த பிரயாசமும் பட வேண்டாம். அல்லேலூயா. இதுக்காக நீங்க எங்கேயும் என்ன காரியமும் செய்ய வேண்டாம். ஒரே காரியம், இயேசு ரத்தம் என்னுடைய சகல பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல கசப்புகளையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது 2000 வருடங்களுக்கு சிந்தப்பட்டனால அது இன்றைக்கு வல்லமை இழந்து போகவில்லை. அதுக்கு இன்றைக்கும் வல்லமையோடு கூட அந்த இயேசுவின் ரத்தம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஜனங்களை மீட்டு கொண்டு இருக்கிறது, விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது, ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறது, சமாதானம் கொடுத்து கொண்டிருக்கிறது, உபயோகப்பட முடியாதவனை உபயோகப்படுத்த வைக்கிறது, தேவன் மீது கசப்பா இருக்கிற மனிதனையும் அந்த கசப்பிலிருந்து நீக்க வைக்கிறது, யோபு போல புலம்புகிற மனிதர்களையும் திரும்பவும் மறுவாழ்வு அடைய வைக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் 38 வருடங்களாக திரும்ப திரும்ப தோல்வியுற்ற மனிதனையும் ஆண்டவரால விடுதலை செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாம் நம்ம எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இன்னைக்கு நாம கர்த்தருடைய பந்தியில நாம பங்கெடுக்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கெடுக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு மன இருதயத்தில், தேவனே என் அங்கலாய்ப்பை நீர் கேட்கிறவர் நீரப்பா. மோசேயின் அங்கலாய்ப்பை நீர் கேட்டவர், ஜனத்தின் அங்கலாய்ப்பை நீர் கேட்டீர். அந்த இடத்தில் அவர்களை நீர் சோதித்தீர். ஒரு கட்டளையை கொடுக்கும்படியாக, ஒரு நியமத்தை அவர்களுக்கு இடும்படியாக அதை நீர் சோதித்தீரப்பா. அந்த இடத்திலும் கூட இயேசுவை நான் விசுவாசிக்கிறேனா? அந்த காரியத்தின் மத்தியில கூட தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறாயா? இதன் மத்தியில கூட அவருடைய சத்தத்தை கேட்க, மோசேயை போல அவரை தேட, மோசேயை போல அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்க, மோசேயை போல சொல்யூஷனுக்காக காத்திருக்க, கவனமா என் வார்த்தைகளை கேட்டு, கவனமாய் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து, கவனமாய் அதன்படியெல்லாம் செய்வதற்கு உன் மனதை நீ செலுத்தும்படியாக நான் உன்னை நியமிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரத்துல சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீர் வைக்கிற டெஸ்ட்ல எல்லாம் நான் வெற்றி பெறணும் அப்பா, இந்த சோதனைகளில வெற்றி பெறணும் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் இன்றைக்கும் தாகமுள்ளவராயிருக்கிறீர், நீர் தாகமாயிருக்கிறீர். என் அங்கலாய்ப்பை கேட்டு விடுவிக்க தாகமுள்ளவராயிருக்கிறீர். நகோமியுடைய கசப்பை மாற்றி அவளுக்கு நல்ல ஒரு மகன் ஸ்தானத்துல அவளுக்கு நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்து மறுரூபமாக்கினீர். அவளுடைய கசந்த மனசு தேனாய் மாறினது. அந்த குழந்தையை அள்ளினாள். அவள் ரூத்துடைய குழந்தைய போல அவள் எண்ணவில்லை. ஆண்டவர் எனக்கே இந்த குழந்தையை கொடுத்தார் என்று நகோமி தான் இழந்த பிள்ளைகளுடைய அத்தனை அங்கலாய்ப்பையும் மறந்தாள். அவள் மனம் சந்தோஷமானது. அந்த தேசத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினாள். பயன்பட முடியாதவள், திக்கற்றவளாய் இருந்தவள்
இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் கர்த்தர் மாற்றினார். 38 வருஷங்களா குளத்தருகே கசப்போடு இருந்த மனுஷன், தோல்வியோடு கூட இருந்த மனுஷன், ஆண்டவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். அவன் விடுதலை பெற்றான். ஆண்டவரால தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. யோபு எல்லாவற்றையும் இழந்தேன்னு சொன்னான். ஆண்டவர் அவன் இழந்ததை காட்டிலும் 2 மடங்கா அவனை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில 2 மடங்கா கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க சந்தித்த நபர்களை காட்டிலும் நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு இடத்தை, நல்ல ஒரு பட்டணத்தை, நல்ல ஒரு வேலை ஸ்தலத்தை, நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல வேதனையை சந்தித்தீங்களோ அந்த இடத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். அவருக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை விட்டு தூரமா போனவர்கள், ஐயோ இது கசப்பு கொடுக்கிற தண்ணீர்னு சொன்னவங்க மீண்டும் உங்க அருகாமையில வருவாங்க. அல்லேலூயா. இது இடத்துல தேன் இருக்கிறது. இவனிடத்துல பேசினால் ஆறுதல் இருக்கிறது. இவனிடத்துல சொல்யூஷன் இருக்கிறது. இவனிடத்துல தீர்வு இருக்கிறது. இவனிடத்துல ஜெபம் இருக்கிறது. இவனிடத்துல இயேசு இருக்கிறார். இவனிடத்துல கசப்பை மாற்றுகிற கிளை இருக்கிறது. மரத்துண்டு இவனிடத்துல இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? You will be a attractful person. ஆண்டவர் உங்களை அப்படி நிலை நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. குடும்பத்தில் இருந்த கசப்பை மாற்றுவார். திருமணத்தில் இருந்த கசப்பை மாற்றுவார். உங்களோட ஐக்கியங்களில் இருந்த, குடும்ப ஐக்கியங்களில் இருந்த அந்த கசப்பை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளை கரங்களை உயர்த்துறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இணையத்துல பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பட்ட வேதனைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை சாம்பல் மாற்றி சிங்காரமாய் மாற்றுவார். அதுக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அதை நம்புறீங்கன்னா என் வாழ்க்கையில இருந்த கசப்பை கர்த்தர் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கசப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபின் வாழ்க்கையில இருந்த கசப்பை மாற்றினார். மாறா என்ற அந்த இடத்திலிருந்து கசப்பை ஆண்டவர் மாற்றினார். அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஜனங்களுக்கு பயன்பட வைத்தார். அதை அந்த தண்ணீரிலே அவங்க குடித்து பின்பாக புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போன பொழுது அங்கு அவர்களுக்கு 7 நீரூற்றுள்ள இடம் தென்பட்டது. பேரிச்ச மரங்கள் உள்ள ஒரு இடம் அவங்களுக்கு தென்பட்டது. இளைப்பாறுகிற ஒரு இடம் அவங்களுக்கு தென்பட்டது. நானும் கூட சொல்லுகிறேன், உங்கள் மனதை இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து விட்டால், உங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், உங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டவர்களாக மாறிவிட்டால், உங்களை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு போவார். மாறாவிலிருந்து கொண்டு போய் ஏலிம் என்ற இடத்துக்கு கொண்டு போவார். அந்த இடத்துல இந்த நிலை போல நிலையாயிருக்கிற தண்ணீர் அல்ல, புறப்பட்டு செல்லுகிற நதியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். நீரூற்றுகளை காண்பிப்பார். பேரிச்ச மரங்களை காண்பிப்பார். இளைப்பாறுகிற இடத்தை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் அங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு பலத்த ஜாதியாய் மாறுவீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஏலிம் சொல்லுங்க, சத்தமிட்டு சொல்லுங்க. ஏலிம் என்னுடையது, மாறா மறைந்தது. ஏலிம் என்னுடையதானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை எனக்கு செய்தது. அதை நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மீது என் பாரத்தை வைக்கிறேன். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை தியானிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் சிந்தையிலும் இருதயத்திலும் இப்பொழுதே நான் ஊற்றுகிறேன், கழுவிக்கொள்ளுகிறேன். எல்லா பாரத்தையும் இயேசு ஈர்த்து கொண்டார், எடுத்துக்கொண்டார், இழுத்து கொண்டார், எடுத்துக்கொண்டார், உரிந்து கொண்டார். இனி என்னிடத்துல கசப்பு இல்லை. என்னை சுகமாக்கினார். என்னை சுகமாக்கினார். சுகமாக்கினது என்பது சரியான வார்த்தை. நான் சொல்லுகிறேன், நம் மனசுல எப்போது கசப்பு விலகுகிறதோ, புலம்பல் விலகுகிறதோ, கண்ணீர் விலகுகிறதோ, நம் புலம்புகள் மாறுகிறதோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் a physical illness, நீங்க சரீரத்துல ஒரு வியாதி இருந்தா கூட இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இயேசுக்கு மேல உங்க பாரத்தை வச்சிட்டீங்கன்னா,
உங்க புலம்பலை வச்சுட்டீங்கன்னா, கசப்பை வச்சுட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன் இப்பொழுதே உங்கள் சரீரத்துல விடுதலை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற என் ஆலோசனையை கேட்டு, என் நியமத்தை கேட்டு, நான் சொல்லுகிற அந்த சொல்யூஷனை கேட்டு, நீ இப்படி நட மகனேன்னு நான் சொல்லும் பொழுது அதை கேட்டு, நான் சிலுவையில செய்து முடித்தேன்னு நான் சொல்லும் பொழுது அதை நீ உணர்ந்து அதை கேட்டு அதை நீ அப்பயே நீ பிடித்து கொண்டாயானால் நானே உனக்கு நல்ல பரிகாரியாக இருக்கிறேன். உன் மீது இருக்கிறேன். உன் மீது எந்த வியாதியும் வராது. எகிப்துக்கு வர பண்ணின எந்த வியாதியும் உன்னை தொடவே தொடாது. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் மீதோ என் குடும்பத்தின் மீதோ எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை. உலகத்தார் மீது வருகிற சுகர்கள், உலகத்தார் மீது வருகிற நார்மலா வருகிற எந்த வியாதியா இருந்தாலும் கூட, எந்த வியாதியா இருந்தாலும் அது என்னை தொட முடியாது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறது. இயேசுடைய சிலுவையில் தியானம் எனக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்ல பரிகாரி, நல்ல மருத்துவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தினா வியாதி என்ன தொடாதுன்னு விசுவாசின கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இணையத்துல பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வியாதி மறையும். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க ஒருவேளை இயேசுவை உங்க சொந்த ரட்சகரா தெரியாம இருப்பீங்கன்னா, இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, என் வேதனையை மாற்றவருக்கு வல்லமை உள்ளதா இருக்குதான் தெரியலன்னு சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் கசப்பை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையை இனிப்பாய் மாற்றுவார், உங்களுக்கு ஏளிமை கட்டளையிடுவார், உங்களுக்கு புதிய இடத்தை கட்டளையிடுவார், புதிய உறவுகளை கட்டளையிடுவார். நீங்கள் புறப்பட்டு போகிற நீருற்றுகளை போல மாறுவீர்கள். உங்களுக்கு பேரிச்ச மரங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது, இளைப்பாறுகிற இடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. விசுவாசித்தீங்கன்னா என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா, இயேசுவே நீர் என் இருதயத்தில் வாரும், என் இருதயத்தின் கசப்புகள், கண்ணீர்கள், நியாயமான புலம்பல்கள், நியாயமான வேதனைகள், தேவன் மீதான கடவுள் மீதான கசப்புகள் யாவையும் இயேசுவின் ரத்தம் கழுவினது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்தில் நீங்க வாங்கப்பா, கழுவுங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, உன் கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உன் பிள்ளையாய் மாற்றும். நீர் எனக்காக மரித்தீர், என் கசப்பை ஏற்றுக்கொள்ள நீர் மரித்தீர். உம்முடைய சந்தோஷத்தை, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்குள் வைக்கவே மீண்டும் உயிரோடு எழுந்தீர். அதை நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை நீங்க செய்திருப்பீங்கன்னா இயேசு குடும்பத்துல நீங்க இணைந்து விட்டாயிற்று. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? அல்லேலூயா. இப்பொழுதும் கம்யூனியன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நீங்க கம்யூனியனை பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க பலவீனம் உள்ளவர்களா இருந்தா நீங்க அமர்ந்து கொள்ளலாம். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இணையத்துல பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களுக்கு கரத்துல ஏதாவது நீங்க இதோட என்னோட சேர்ந்து இந்த காரியத்தை ஈடுபடணும் நீங்க நினைத்தீங்களானா அந்த கம்யூனியன்ல நீங்களும் கூட உங்களுக்கு தெரிந்த அருகாமையில் இருக்கிற பிஸ்கெட்டோ இல்லை கிராக்கரோ எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு திராட்சை ரசத்துக்கு அடையாளமாக தண்ணீரோ பாலோ அல்லது ஜூஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுதும் கூட நாம் இணைந்து இந்த கம்யூனியனில் நம்ம ஏறெடுக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானித்தோம். இன்னைக்கு கூட இந்த தியானம் இதுதான். இயேசுவின் சரீரம், இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு சுதந்திரித்து கொடுத்ததை தான் நம்ம தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். அவரால் கொடுக்க முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் சரீரம் எனக்காக உடைக்கப்பட்டது. ஒருவேளை உங்க சரீர பாடுகள் உங்களுக்கு கசப்பை கொண்டு வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்த கசப்பெல்லாம் இயேசு தன் மீது எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. உங்களுடைய கடுமையான உழைப்புகள்னால உங்களுக்கு வேதனை கசப்பு வந்திருக்கலாம். அந்த எகிப்தில் இருந்த அந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அவங்க கசப்பாக்கினாங்களாம். எப்படி கசப்பாக்கினாங்களாம்? அவங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து, இன்னும் வேலையை அதிகரித்து, இன்னும் வேலை நேரத்தை அதிகரித்து, இன்னும் நீ போய் உன்னுடைய அந்த வைக்கோல் எல்லாம் நீயே பொறுக்கி எடுத்துட்டு வா, நீயே இந்த செங்கல் எல்லாத்தையும் சுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் வேலையை அவங்க இன்னும் அதிகமாக சுமத்தி அவங்களை இன்னும் கசப்புள்ளவர்களாக
வேதனை உள்ளவர்களாக மாத்தினாங்களாம் எகிப்தியர்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் சரீரம் நமக்காக பாடுகள் அனுபவித்தது. உங்க உபத்திரவங்களை, அடிமைத்தனங்களை உடைப்பதற்காக கர்த்தருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. எல்லாரும் அந்த சரீரத்தை உடைத்துக் கொள்ளுவோமா? இயேசுவின் சரீரமாய் நினைத்து, இயேசுவின் சரீரம் எனக்காக உடைக்கப்பட்டது. என் மீது சுமத்தப்படுகிற அடிமைத்தனங்கள், என் மீது சுமத்தப்படுகிற எகிப்தினுடைய அந்த எல்லா அடிமைத்தனங்கள், என் மீது சுமத்தப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் தன் சரீரத்தில் சுமந்து தீர்த்தார். அவருடைய சரீரத்தில் அதை எல்லாவற்றையும் சுமந்தார். என்னுடைய வியாகுலத்தை அவர் தூக்கி சுமந்தார். அதுக்கு அடையாளமாக நான் அதை விசுவாசித்து நான் இதுல பங்கெடுக்க போகிறேன். அல்லேலூயா. இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் சரீரம். இன்றைக்கு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தியில நீங்க ஈடுபடுகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க அவருடைய மரணத்தை நாம நினைவு கூறுகிறோம் என்று. இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்து உடைய மரணத்தை நாம நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்க எப்பொல்லாம் இந்த பந்தியில நீங்க ஈடுபடுகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்னுடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்கன்னாரு. நாம எல்லா வானமண்டலங்கள் சேனைகளுக்கும் நம்ம தெரிவிக்கிறோம், இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் சரீரமும் சிலுவில எனக்காக உடைக்கப்பட்டு சிந்தப்பட்டது என்னை விடுதலை ஆக்குவதற்கு என்றுதான் என்று நீங்க எப்போது நீங்க பறைசாற்றுகிறீர்கள், தீர்க்க தரிசனமாக நீங்க அறிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை தான் நாம செய்கிறோம். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், அதை நாம தியானிக்கிறோம், அவரை நினைவு கூறுகிறோம். அவர் வருகை வரைக்கும் நாம என்ன பண்றோம்? நாம அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இந்த பாத்திரத்துல நம்ம பங்கெடுக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நியாய தீர்ப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல வந்து விட்டது. அல்லேலூயா. பிசாசின் மீது செலுத்த வேண்டிய நியாய தீர்ப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செலுத்தினார். நம் மீது வர வேண்டிய நியாய தீர்ப்பை கர்த்தர் தம் மீது சுமத்தி கொண்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை கர்த்தர் தன் மீது எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அதை தியானிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் இனி நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். இதை தான் நான் தியானிக்கிறேன், இதை தான் நான் நிதானித்து அறிகிறேன். இயேசு எனக்காக நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டார். என்னுடைய ஆக்கினைக்காக அவர் சுமந்து தீர்த்து விட்டார். என்னுடைய கசப்புகளை அவர் ஈர்த்து கொண்டார். என்னை விடுதலையாக்க, என்னை இளைப்பாறுதலை கொடுக்க அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன், என்னை நானே நிதானிய அறிகிறேன். இது என்னுடைய பிரயாசத்தினால வராது. எனக்கு இளைப்பாறுதல் என்னுடைய பிரயாசத்தால வராது. எனக்கு வருகிற நீதி என்னுடைய பிரயாசத்தால வராது. அதை என்னால சம்பாதிக்கவும் முடியாது. இந்த இளைப்பாறுதலும் இந்த சமாதானமும் இட்ஸ் a gift. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இந்த நீதியும் இந்த சமாதானமும், ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்தமும், ஆண்டவர் கொடுக்கிற இந்த விடுதலையும், ஆண்டவர் கொடுக்கிற இந்த இருதயத்துல கொடுக்கிற சகல சமாதானமும் அவர் எனக்காக வாங்கி கொடுத்த gift. இதை நான் விலைக்கரையும் கொடுத்து வாங்க முடியாது. அவர் விலைக்கரையும் செலுத்தி விட்டார். அதை தான் நான் இன்னைக்கு நிதானித்து அறிகிறேன். சொல்லுவீங்களா? என்னை நானே நிதானித்து அறிகிறேன். என் பாவங்கள் கழுவப்பட்டதையும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் நான் நினைவு கூறுகிறேன். இப்பொழுதே நானும் மற்றவர்களையும் மன்னிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு துன்பம் இழைத்தவர்கள், என்னை விரோதித்து, வாய்களை திறந்து சொல்லுவோமா, என்னை விரோதித்தவர்கள், துன்பம் இழைத்தவர்கள், என்னை வேதனைப்படுத்தினவர்கள், என்னை பற்றி தவறாய் பேசினவர்கள், எனக்கு கசப்பை உண்டாக்கினவர்கள், என் மனதில் நியாயமான அந்த கசப்புகளையும் உண்டாக்க காரணமா இருந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களையும் நான் மன்னிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் மன்னிக்கிறேன். தேவன் கொடுத்த மன்னிப்பையும் நான் அவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. இதுதான் நிதானித்து தருகிறது. ஆமே. இனி நீங்க நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க சரீரத்துல வியாதிகள் வராது, வேதனைப்படுத்தாது. நீ உங்களை கவலைகள், கண்ணீர்கள் வேதனைப்படுத்தாது. நீங்க கரங்களில் எடுத்து இயேசுவின் சரீரத்தை அறிக்கை செய்து, இது இயேசுவின் சரீரம் சொல்லுவோமா? இயேசுவின் சரீரம், இயேசுவின் சரீரம், இயேசுவின் சரீரம். அப்படி அதுல பங்கெடுப்போமா? Thank you, Father.
இயேசு அவரை போல உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய சரீரம் உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது. சரீரங்களிலே, உங்கள் கண்களிலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்கள் சிந்தையில ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை கொண்டு வருகிறார். ஒரு ஹீலிங் எப்பொழுதே நடக்கிறது. தேங்க்யூ டாடி. உணர்ந்தவர்கள் சொல்லுவீங்களா, இயேசுவே நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். உங்க சரீரத்துல ஒரு சுகம் வருகிறது. இந்த வேதனைகள்லாம் விலகுகிறது, இந்த சோர்வுகள் எல்லாம் விலகுகிறது. இந்த ஃபெட்டிக் அது அடிக்கடி வருது, அதெல்லாம் கர்த்தர் விலக்கி போடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கர்த்தருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை நீங்க கரங்களில் உயர பிடித்து, இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் ரத்தம், என்னை அடிமைத்தனத்தில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் எனக்கு விரோதமாக செயலாற்றுகிற சகல வல்லமைகளில் இருந்தும் என்னை விடுதலையாக்கும் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பிசாசின் தலை என் கால்களுக்கு கீழே, ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கிரியைகள் முடக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே என்னை விரோதித்தவர்கள் கிரியைகள் அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. ஆண்டவர் இயேசு உங்களுடைய விரோதமான காரியம், உங்களுக்கு விரோதமாக ஏற்றுகிற எந்த காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் அழிக்கிறார். அதை விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதனுடைய நாவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் சொல்லுகிறேன், உனக்கு நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்று. ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் எந்த நாவு எழும்பினாலும் அதை நீ குற்றப்படுத்துவான்னு சொன்ன அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்பா. நான் அதை தியானித்து இதை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாக பின்னணியில செயல்படுகிற எந்த காரியங்களா இருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். அவைகளை நான் கடிந்து கட்டுகிறேன். உம்முடைய ரத்தம் அதை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினால். அப்படியே நாம அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அதுல பாத்திரத்துல பங்கெடுப்போமா? ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். சரீரத்துல விடுதலை வருகிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே. ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஆமென். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுத்தது. நீங்க அப்படியே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப நேரம் நின்று கொண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, ஆமென். விசேஷமாக எப்பொழுதும் கூட நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் நம்ம அவங்களுடைய இந்த ஸ்கூல் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனத்தை படித்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம ஒரு நிமிஷங்கள் அந்த வசனத்தை படித்த பின்பாக நம்ம ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் நிற்பாங்க. அல்லேலூயா. ஸோ யாத்திராகமம் இதிலிருந்து நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை மாத்திரம் படித்து காண்பிக்கிறேன். இந்த 22வது வசனத்திலிருந்து நான் யாத்திராகமம் 12 அதிலிருந்து உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலைகளின் மேல் சட்டத்திலும் வாசலில் காணும்போது நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவொட்டாமல். சொல்லுங்க, எங்கள் வீடுகளில் சங்காரக்காரனை வரவிட மாட்டார்.
இயேசுவின் இரத்தத்தினாலே. ஆமென். அது சொல்றாரு, அதம் பண்ணுகிறதுக்கு வரவிடாமல் வாசப்படியை விலகி கடந்து போவார்கள். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். சொல்லுங்க, இந்த காரியம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சரி, நம்ம பிள்ளைகளே அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வருவோம். பேரண்ட்ஸ் இருப்பீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொண்டு வருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது நாம தெளித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது சங்காரக்காரன் இந்த பிள்ளைகள், உங்க வீட்டை, உங்கள் எல்லைகளை, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பார். அல்லேலூயா. பேரண்ட்ஸ் இருப்பீங்கன்னா பேரண்ட்ஸ் அருகாமையில வந்து நின்று கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதை நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நீங்க ஆண்டவருடைய கொடுக்க போகிற அந்த சுதந்திரத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய வயிற்றுல கை வைத்து கொள்ளுங்க. நீங்க அந்த வருகிற பிள்ளைக்காக எப்போதே இயேசுவின் ரத்தத்துல சொல்லி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் சொன்னாரு, இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாய் இருக்க கடவுதுன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நம்ம எப்பொழுதும் நித்திய நியமமாய் நம்ம வீட்டில தெளித்து கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகள் மீது அந்த இயேசுவின் ரத்தத்தை நம்ம தெளித்து கொள்ள வேண்டும். இணையத்தில் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தை உங்க வீட்டில் எப்பொழுதும் நீங்க தெளித்து கொள்ளணும். உங்க பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை நீங்க எப்பொழுதும் தெளித்து கொள்ளணும். பிள்ளைகள் ஸ்கூல் போகும்பொழுதும் வரும்பொழுதும், ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி ரத்தம் இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு ஜப சிந்தனையோடு கூட உங்க பிள்ளைகள் தலைமையில கையை வைங்க பார்ப்போம். உங்க பிள்ளைகளுடைய தலைமையில கையை வைத்து, அல்லேலூயா, இயேசுடைய ரத்தம் சொல்லுங்க, வாயில் திறந்து, இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகள் மீது நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் அவர்கள் சிந்தனைகள் மீது நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் அவர்கள் இருதயத்தின் மீது நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையின் மீது, லைஃப் ஸ்டைல் மீது தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளைகள் போகிற அந்த பள்ளி கூடத்தின் மீது தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் மீதும், அவர்கள் சிந்தனைகள் மீதும், அவர்கள் கரங்களிலும் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளைகள் போகிற, வருகிற, தங்குகிற எல்லா இடங்களிலும் தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டு எல்லைகளிலே தெளித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தம் நித்திய நியமமாக எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. நான் அதை நம்புகிறேன். சங்காரக்காரன் ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் நடைமுறையில, எங்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தையிலே வர விடமாட்டார். கர்த்தர் வர விடமாட்டார். கர்த்தர் அவைகளை வர விடமாட்டார். இயேசுவின் ரத்தம் தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு விடுதலை. இவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் முத்திரை போடுகிறேன். நான் தாயும் தகப்பனுமாக அதிகாரம் எடுத்து கர்த்தர் கொடுத்த வல்லமையின்படி இயேசுவின் ரத்தத்தினாலே நான் முத்திரையிட்டு ஜெபிக்கிறேன். சங்காரக்காரன் தொட முடியாது. உலக பழக்க வழக்கங்கள், உலக சிந்தனைகள் தொட முடியாது. மாம்ச சிந்தனைகள் தொட முடியாது. கெட்ட பழக்க வழக்கங்கள், அசுத்த வழக்கங்கள் தொட முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் முத்திரையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிச்சன கையில தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் போது பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இணையத்தில் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா மீண்டும் நாம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இணையத்தின் காரியங்களை முடித்து விடலாம். ஜெபிப்போம். பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் இருப்பீங்கன்னா கூட உங்க கரங்களில் கூட எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் மீது நான் வைக்கும்போது நீங்களும் பேரண்ட்ஸாக அதை மேலே கை வச்சு ஜெபி பண்ணுங்க. இயேசுவே ரப்லா ஹதாஷ்டத ரபா ஸ்டீண்டிரியா ரபா
ஓ பிரகடஸ்டிரபெடபா, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நித்திய நேமமாக நான் வைக்கிறேன் அப்பா. ரீக்ட லரபா ஸ்டாக்லரதி அந்த பேர இயேசுவின் ரத்தத்தை அப்பா நான் நித்திய நேமமாக பிள்ளைகள் மீது வைக்கிறேன். ரீகரா ஸ்டரகரா பரண்டலரத கிளரபடா கலஸ்டிண்டே ரபீர ஸ்டகரபரபா ஃப்ளோரதி அந்தபா. இயேசுவின் ரத்தம் நித்திய நேமமாக